இருக்கிறாங்க இல்ல சரியான அலுப்பு. என்ன செய்யலாம்? எங்கேயாவது போவோம், ஏதாவது செய்யணும். கையெல்லாம் ஒரே துரு துருன்னு இருக்குது. உலகம் திருந்திட்டதோ? நீயே சந்தேகம். உனக்கு சந்தேகம் வந்தால் அண்ணன் பக சமீபத்தில் நடந்த பகுதியில் ஒன்றும் இல்லையே. பகடி புது என்ன அண்ணே, ஒரே கவிதை மாதிரி கிடக்குது. கிடக்கும் கிடக்கும். நானே இன்னைக்கு என்ன தலையில காட்ட யாரும் கிடைக்கலன்னு ஒரு வேதனையில இருக்கிறேன். எனக்கு ஒரு சந்தேகம். இந்த மனுஷர்கள் எல்லாம் மீன் பிடிக்கிறவன மீனவன் சொல்றாங்க. அப்ப இந்த நாய் பிடிக்கிறமெல்லோ அவையில நாயவன் சொல்லலாம் தானே? எப்படிடா தானா வருது என்ன? அது எப்படி வந்தா நமக்கு என்ன? வாங்க எல்லாரும் குரூப்பா போய் யாராவது இன்னைக்கு நம்மகிட்ட சிக்கி சீரழிய மாட்டாங்களான்னு பார்ப்போம். எனக்கு உன்னிட்ட ஒன்று சொன்னோம். சொல்லு ராஜா சொல்லு. நீ ரொம்ப நல்லவன்டா. சுதா சுதா பக்கத்துல தானே இப்ப இருக்கிறேன், ஏன் சும்மா கத்துறிய? சரியான டயர்டப்பா இன்றைக்கு. உங்களுக்கு இப்ப தானப்பா டயர்டிட்டேன். என்ன எப்படி டீ கொண்டு வந்தாங்க? இந்த நேரம் டீ இல்லாட்டி கோப்பி உங்களை கட்டிட்டு தேத்தனி கோப்பி என்றது என்னத்தை கண்டு இருங்க டீ போட்டு வாரேன்னு சொன்னேன். நாங்க டென்ட் அடிச்சு நேரா போடு நல்ல இடம் போடதான் இருக்குது. வாங்க எல்லாருமா உள்ள போய் ஒரு கொஞ்ச நாளைக்கு செட்டில் ஆயிடும். நான் மாறி மாறி அட்வைஸ் அதை கொடுக்க, நான் பொய் சொல்ல வைக்க, நான் சந்தேகத்தை மூட்டி விடுறேன். கடைசியா நான் ஒரே வீட்டுல இருக்கிறவங்க ஆளுக்கு ஒரு பக்கமா ஓட விடுறேன். சுதா ஒரு டீ போட இவ்வளவு நேரம்? தண்ணி கொதிக்க விட்டு டீ போட்டு பால் விட்டு சீனி போட்டு கொண்டு தர தேவையில்லையா? இந்த டீ கப்பில் டீ இருக்கு, குடி. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சொல்லு? அண்ணே, டீ கப்பில் டீ இருந்தால் வேர்ல்ட் கப்பில் வேர்ல்டு இருக்குமா? நீ போய் இந்த வேலையை காட்டு. சுதா வேலைக்கு போய் டயர்டா வந்தே டீ கேட்கிறேன். ஒழுங்கா தந்த என்ன தருது ஒரு டீ தூ மனுஷன் குடிப்பாங்க. உங்களுக்கு மட்டும்தான் டயர்டா? நீங்க மட்டும்தான் இந்த வீட்டில் வேலைக்கு போறீங்களா? ஏன் ஒரு நாளைக்கு உங்களோட டீயை நீங்களே போட்டு குடிச்சா என்ன குறைஞ்சு போயிருக்கீங்களா? வர வர உங்களுக்கு வாய் நிழுது சுதா. ஏன் சொல்ல மாட்டீங்க? போய் போய் உங்களை கட்டினேனே, என்ன லண்டன்ல இருந்து ஜெர்மன்ல இருந்து எல்லாம் கேட்டு வந்தாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்கு பின்னால வந்தேன். என்ன செருப்பால அடிக்கணும். தொடங்கிட்டு எவ்வளவு அவ்வளோத்துக்கு இன்னும் நைட்ரா போர்ட்ஸ்க்கு கனெக்ஷன் போடணும். நான் என்ன செய்தாலும் குற்றம். நீங்க மட்டும் ஒழுங்க. அன்றைக்கு உடுப்பு கழுவி போடைக்க பாஸ்புக்கெட்ல இருந்து 2 மூவி டிக்கெட் எடுத்தினான். என்ன விட்டுட்டு நீங்க வேற யாருடைய படம் பார்க்க போயிருக்கீங்க. சும்மா உளராத. யார் உள்ளது? உண்மையை சொல்லுங்க. யாரோட படம் பார்க்க போனீங்க? எந்த ஃப்ரெண்ட்ஸோட தான். கேர்ள் ஃப்ரெண்டா? சேச்சி கிளாஸ்மேட் குமார் உன்னோட ஊர்ல ஒண்டா படிச்சான். குமாரோட படம் பார்க்க போனோம்னா ஏன் என்னட்டு ஏற்கனவே சொல்லல? இது பச்சை போய் நான் நம்ப மாட்டேன். நடந்ததை தான் சொல்றேன். நம்புறது நம்பாத முண்ட பிரச்சனை. ஓமா உங்களுக்கு நான் ஒரு பிரச்சனை தானே. நான் உமா பிரச்சனைன்னு சொல்லல, உம்மோட பிரச்சனை தான் சொல்றேன். ரெண்டுக்குமே என்ன வித்தியாசம்? உங்களுக்கு நானும் பிரச்சனை, நான் சொல்றது பிரச்சனை, செய்யற பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை. நீ எனக்கு பிரச்சனை தான். என்ன உயிரோடு சாகடிக்க வந்த பிரச்சனை.
அது இங்க பேர தூய தமிழ். அட 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 கேட்டு எவ்வளவு நாள் மனோகர படத்துக்கு பிறகு இப்பதான் கேட்கிறேன். ஏன் இப்படி செய்தீர்கள்? பாவம் இல்லையா இவர்கள்? பாவம். உங்களுக்கு தெரியுமா, கடவுள் உங்களையும் உங்களோடு கூடிய எல்லா கெட்ட குணங்களையும் அடியோடு வெறுக்கிறார். தெரியாம போச்சு. உங்களிடம் பேசி பயனில்லை. எனக்கு தெரியும் இதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று. நீ போய் என்ன வேணுமென்றாலும் செய்துக்க தாயி. ஆனா உன்னால ஒன்றும் செய்ய இயலாது. இப்ப எல்லாம் எங்கட கையில. சுதா, என்ன தயவு செய்து கோவப்படாத சுதா, என்ன மன்னிச்சுக்கொள்ளு. நான் உன்னிட்ட அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது. சாரி சுதா, ஐம் ரியலி சாரி. என்னப்பா இப்படி சொல்றீங்க? நான் தான் பிள்ளை விட்டுட்டேன். வேலையிலேருந்து டயர்டாக வந்தவங்கள்ட்ட நான் அப்படி கதைச்சே இருக்கக்கூடாது. சொல்லியப்பா. பரவாயில்லடா, நாங்கள் 2 பேரும் ஒற்றுமையாக இருந்தால் தானே எங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். ஐயோ என்ன ஒன்றை வேலை செய்கின்ற போல இருக்கு. நான் இருக்கும் வரை இனி இவர்களை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஐயோ ஐயோ நம்ம சாச்சிட்டாரு. கடவுள் வருகின்ற காரியம் எங்கள் வாழ்க்கையில் புகுந்து விட்டால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீர்களா? அன்பு வந்து நடுவில் அமர்ந்ததுமே எங்களிடம் உள்ள கெட்ட குணங்கள் மறைந்து போய் நாங்களும் கடவுளுக்கு பிடித்தவர்களாக மாறிவிட்டோம். அன்பிலே நிலைத்து அன்பாக வாழுவோம்.